எதுக்காக கணேஷ் போல வச்சேன் யாருக்கா தெரியுமா? இந்த கணேஷ் போல கண்டுபிடிச்சு தாத்தா வேறு கணேசன். தம்பி உண்மைதாப்பா தம்பி. கூகுள்ல வந்து 8ஆம் நம்பரை போட்டு பாரு வரும் ஆன்ஸ். இந்த ஆன்ஸை கண்டுபிடிச்சேன் அப்பத்தா வெறும் போன்ஸ் உருட்டிக்கிட்டு வச்சேன் ஆன்ஸ். ஏன் அதுக்கு பேரு ஆன்ஸ்? ஆ இன் ஜு. ஏன் அது பேரு பூலி பிள்ளடா. பூல் வெட்டாதுல போய் பூல்னு சொன்னோம்னா அவங்க அடிக்க வருவாங்க. அது கெட்ட வார்த்தை. புலிப். லிப்பு என்றால் உதடுகள், வாய சொல்லலாம். லிப்புக்குள்ளே வைப்பதனாலதான் பூ. இரு ஏய், அறிவு சார்ந்த விஷயங்களை யாராவது கேட்டிருக்கலாப்பா? ஏன் தம்பி என்னைய பேசலாம்? இருந்தேன் என்னன்னே இருந்தேன். ஏன் பயப்படுற? எதுக்கு நீ பேசுற? ஏன் தம்பிகள் எங்கள் அண்ணனுங்களை எனக்கு பேச உரிமை இருக்கு, பேசுகிறோம். ஆனால் எத்தனை நாடகத்தில் என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் ஏன் நாடகத்தில் என்னென்னமோ நடக்கும். இவ்வளோ தூரம் 2 வீலர் பைக்கை எடுத்துக்கொண்டு இந்த கம்ப்யூட்டர் காலத்திலே கைபேசியிலே அனைத்தையும் பார்த்து விடலாம். எங்கள் அண்ணன் தம்பி எதுக்காக வர்றாங்க? எல்லாத்துக்கும் மன கஷ்டம் ஒன்று இருக்கிறது. எதை வேணாம் கொடுத்து விடலாம். இந்த புன்னகை என்ற சிரிப்பை எத்தனை விலை கொடுத்து வாங்க முடியாது. சிரிச்சிட்டு போற முடியாது வந்திருக்காங்க. உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், நீங்க சொல்லணும். இந்த ஊட உட்கார்ந்தவங்களுக்கு ஒண்ணுக்கு ஆகி வந்தா என்ன செய்யும்? சந்தேகம். இதுல இந்த ஓசி பைக்கில் வந்தாலும் இருப்பீல்ல, யார் வண்டியில் வந்தாலும் கை தூக்குங்க, சும்மா தூக்கு. எங்க அண்ணன் தம்பியெல்லாம் கூட்டிட்டு வந்த ஆளு எங்க? ஆனால் அந்த கூட்டிட்டு வந்த ஆளு பக்கத்திலே தான் நம்மளால உட்காந்துருப்பேன். விட்டுட்டு போயிட்டா தெருவில் தெரியும். இந்தா தொடையோட உட்காந்துருப்பேன். கூட்டு வந்த ஆளு கொஞ்சம் தள்ளி உட்காரு. இருக்கட்டும் மச்சான். எப்பா எனக்கு கடுக்குது, எனக்கு காலு லேசா சூவை கட்டிக்கிடுச்சு மச்சான். ஒன்றுக்கு அவன் அடிச்சுக்கிட்டு இருப்பேன், அவன் பின்னாடியே. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்? அங்கிருந்து நாடகம் பார்த்து அறிவு சார்ந்த நடிகர்களை பார்த்து கோமாளி வேஷம் போட்டவன் தான் இந்த எம்கேஆர். அந்த காலத்திலாம் பார்த்தீங்கன்னா தூக்குச்சட்டில் ஊற்று தண்ணி, பனியாரம், பட்டாணி, பாய் இதை கொண்டு வந்து பொம்பளையாலாம் 8 மணிக்கெல்லாம் இடம் பிடிப்பார். இன்னைக்கு பொம்பளையால் பூரா வாட்டர் கேனு, ஹேண்ட்பேக்கு. இன்னும் அடுத்த வருஷம்லாம் சிலிண்டரை தூக்கிட்டு வந்திருக்கேன் தாய். சுகர் வருவதற்கு என்ன காரணம்னா 40 வயசு வந்துட்டாலே மட்டனை திங்கக்கூடாது, கறி திங்கக்கூடாது, டொங்காசு போடலாம். ஏன்னா அதுக்கு எத்தனை தடவை ஓட்டாலும் கட்டு கம்பி வச்சு கட்டினா கூட லேசாக வெல்டிங்கை வச்சுட்டு அடிச்சிடுவேன். பூரா வெறி உண்டுதுறேன். கல்யாணம் ஆகாத ஆம்பளையெல்லாம் கை தூக்குங்க, சும்மா தூக்குங்க. நான் அந்த வேலை தான் பார்க்குறேன். ஆஃபீஸ் போட்டிருக்கேன் சிவகங்கை முக்கு ரோட்டில். கப்ளிங்க்கு அனுபவம். இதில் நிறைய எங்கள் அன்னைங்க 2ஆம் தரத்துக்கு அடி ஓடுற மாதிரி தெரியுது. தாய்மார்கிட்ட கேட்பான், எல்லாரும் அமைதியா இருங்க. ஆத்தா, உங்க கணவர் உங்களுக்கு கிடைச்சது பெரிய பொக்கிசம்னு சொன்ன பொம்பளையா இருந்தா கை தூக்குங்க. இது வேற தூக்காட்ட காலையில வந்து அடிப்பேன்னு தூக்குற மாதிரி அவன். ஆனா என் ஆண் வர்க்கம் தூக்குறது கடுசு. நம்ம மனைவி தான் உலகம். கல்யாணம் பண்ணதுலேருந்து நான் இப்போ நல்லா இருக்கேன், எந்த குறையும் இல்லைன்னு சொல்கிற ஆம்பளையை கை தூக்குங்க. போதும் போதும், கம்பு கொட்டு முடி எடுக்க முடியாது. ஏனென்றால் ஒரே மாதிரி வாழ்க்கை வாழணும். கல்யாணம் பண்ணலேருந்து ஒரே மாதிரி வாழ்க்கை வாழணும், அதை வாழ்றதில்லை. கல்யாணம் பண்ணி இந்த 1 வாரம் பொண்டாட்டிய புரிஞ்சன் கூப்பிடுவேன். டேய் டேய் அனிதா, பொண்டாட்டிய டேன்டுவேன். டேய் அனிதா, உடனே அது என்னடா முருகா, டேய் அணிக்குட்டி அணிக்குட்டிலாம் சொல்லுவேன். ஏ அணிக்குட்டி சுச்சு சுச்சு, மாமாவுக்கு காப்பி ஓடுவீங்களா? அவங்க இருடா ராஸ்கல், ஏய் அணிக்குட்டி பாவாடையை கட்ட வேணாம் புடிய வாண்டுவேன். பாவாடையெல்லாம் துவைப்பேன். பொண்டாட்டி பாவாடையை துவைப்பாங்க, லேசாக அதை பொண்டாட்டி எச்சியை துப்பும், கையில் வாங்கி நக்குவேன். கலை அணிக்குட்டி
எச்சி மொத்த மண்டை வெள்ள முடியும். அக்கா அதில் சில பேர் உதுத்துட்டு பயலுக. அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் என் காரு கண்ணாடி இறங்கிருந்துச்சு, பக்கத்தில் 2 பைக்கில் பேசுகிறேன். ஏய் உன் மூத்திரத்தை குடிப்பேன்டி, அது உங்கள் ஆத்தாட்ட சொல்லுங்க அம்மா, அது மூத்திரம் என்னடா தீர்த்தமாடா. அவ்வளோ தூரத்துக்கு பேசும்போது நமக்கே எரிச்சலாக இருக்க. ஒவ்வொருத்தன் சில பேர் பார்த்தா கையிலேயே மூடிக்கிட்டு அடிக்கிறானாப்பா. லவருக்கு போனு தம்பி, அந்த மாதிரி கிடையாது உங்கள்கிட்ட எது. எங்க அண்ணன் சிரிக்குது வாரு. ஏன்னா அப்ப அதானா யானை கதை, என் தம்பிக்காக அந்த கதை. தம்பி நாளைக்கு மழை பெஞ்சிரும்டா யானை கதை கேட்டா. இரு யானை கதை சொல்றேன், எல்லாரும் அமைதியா இருக்கும். கூட பேசினா முதல்ல இருந்து வருவேன். ஐயா பேசக்கூடாது. தம்பி தம்பி அந்த பாடியை காலி பண்ணி விடு. ஏய் சொல்லுப்பா, அப்புறம் நான் பேசி புரியும் படக்குன்னு. நீங்கள் வார்த்தையை விட்டு நான் படக்குன்னு விடுவேன். அப்புறம் தம்பி ரெடி, எல்லாம் மூச்சு இழுத்து விடுங்க. ரெடி ரெடி ரெடி. ஒரு யானை இந்த நாடகம் முடிய எப்படி புதன்கிழமை ஆயிரும். சிரிக்காதீங்க அப்புறம், அது சாமி யானை. அது காப்பு கட்டி இருக்கு முத்துமாரியம் கோயிலுக்கு, காப்பு அவுத்துருச்சு. கடாயை பிடிச்சி விடுறேன் சென்னைக்கு. அதே நாடகம் மேடையா பாண்டி கோயிலில் கடா வெட்டுற இடமா சாபிட். ஐயா துப்பாக்கி வச்சு அவனை சுடுங்கயா. ஏன் தம்பி தான் அங்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு யானை லண்டன். ஏன்னா இங்கனா அவங்க சொந்தக்காரங்க வந்துடுவாங்க. எப்பறம் என் குடும்பத்தை பேசலாம்னு. யானைக்கும் குடும்பம் இருக்கு ப்ரோ, அதுக்கு ரேஷன் கார்டெலாம் இருக்குது. நமக்கு ரேஷன் கார்டில் அரிசி மண்ணெண்ணெய் விடுற மாதிரி அதுக்கு வந்து சோழநாத்து இலை நொப்பம் உண்டை. லண்டன் தமிழ்நாட்டை சுற்றி பார்க்க வருது. ஸோ என்னை சொல்ல விடுவேன், இல்லைன்னா மண்ணெண்ணெய் ஊற்றி என்னை எரிச்சிரு, தாயை செத்துனேன் ப்ளீஸ். இப்பட்டே இல்லைடா, இது கருப்புசாமி பாட்டு. ஓ என் தம்பியில வச்சு நான் உங்களுக்காக அண்ணே ஒன்றுதாப்பா செய்யலை, முண்டை மாத்தே வரல. நான் வந்தால் எரிச்சலாக இருக்கேன். டான்ஸ் வந்துச்சுன்னு வை, இந்த செவரெலாம் இருந்தால் தானே இதெல்லாம் இடித்து ஆளுக்கு ஒரு கல்லாம் உருவிட்டு போயிடுவாங்க. இந்த அக்கா எதுக்குத்தான் அதிசயமாக சிரிக்கிறேன்னு நினைக்கிறேன். நைட்டு 1 மணிக்கு கட்டில் உட்காந்து சிரிவோம், புருஷன் ஓடட்டும் காட்டுக்குள்ளே, மாடு முளை குச்சிலாம் புடுங்கட்டும், அப்படி சிரிப்பேன். அதை பாருங்கப்பா என் தம்பியெல்லாம். அந்த அக்கா சிரிக்கிறது எனக்கே சிரிப்பு வரும். அவன் பொழப்புல கரெக்டாக இருக்கேன் பாரு. எவன் கட்டு போனான்னு எனக்கு கதையை சொல்லு, நாங்கிட்டு போய் சீமக்கல்ல கிண்ண அடிச்சுட்டு இருக்கிறேன். சீமக்கருவில் ஒடிச்சு வை. இருங்க அமைதி. லண்டன்லேருந்து வந்துருச்சு. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க அந்த யானைக்கிட்ட ஏர்போர்ட்டில், சிவகங்கை போங்க அங்கே ஓசு நல்லாயிருக்கும். யானை சொல்லுது சிவகங்கை நல்லா பண்ணுவாங்களா? பண்ண வேண்டாம். சிவகங்கை பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சு, காரில் இறங்கிருச்சு யானை. எலி பார்த்துருச்சு, போய் கேட்குது, நீ பேச இருக்கீங்களே நீங்கள் இங்கே? நான் லண்டன் கப்ளிங், தமிழ்நாட்டு வடதைங்கிற ஓஸ். அந்த எலி 50 கிராம். அந்த எலி பேர் வந்து அசோக், செத்தேன் அசோக். அப்போ அந்த லண்டன் யானைகிட்ட போய் நம்ம எலி கேட்குது, தமிழ்நாட்டு எலி, ஒரு தடவை காங்கிரீட் போட்டுக்கிறேன். அப்போ யானை சொல்லுது, எனக்கு வந்து 500 மூடை ஆகும், நீ சின்ன டீப்பை வச்சுட்டு எப்படி செய்வேன்? இல்லை பண்ணுவேன் ஓரளவுக்கு, நீக்கு ஒரு மாத்திரையெல்லாம் போட்டு அடிக்கிறேன். அப்படியா? எதுவும் உசுருக்கு உத்தரவாதம் இல்லை, நீ செய்யும்போது நான் கீழே விழுந்துருவேன் அப்படின்றது. யானை பயப்படுது எலிக்கு, ஓசை பார்த்துட்டு பயப்படுது. அப்போ யானை சொல்லுது, லண்டன் யானை அறிவு, உங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் ஏதாவது கோகனட்னா என்ன? இளநீ தென்னந்தோப்பு இருக்கான்னு இந்த யானை கேட்குது. அப்போ எலி சொல்லுது, பக்கத்தில் குருசாமி தோட்டம் ஒரு 15 ஏக்கர் இருக்குது, அங்கே சாயந்தரம் வந்து பின்னாடி அடிச்சுட்டு போ. சரின்னு யானை போயோ கலைய லண்டன் பர்ஃபின்லாம் அடித்து கப்ளிங்கெல்லாம் நல்லா சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு போய்
கப்பலையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போய் நின்றுருக்கு. எலி அக்கா மக்கா ஓசை லேசாக பட்டையில் கொடுத்து அடிச்சு லேசாக ராவி அதில் 2 பேர் சூம்பி விட்டு போயிடுச்சு. போய் யானை பின்னாடி போய் எலி சுற்றி தேடி இருக்கு. முண்டைக்கு மாலைக்கண்ணு கப்பலிங்க தெரியல. ஒருவேளை முண்டிக்கிட்டு கப்பலிங்க உள்ளே போயிடுச்சு. அப்போ லண்டன் யானை செத்து போயிடான்னு குசை போட்டு விட்டுச்சு. சட்டார்னு வந்து தூரில் அடிச்சு போய் கப்பலிங்கில் போய் மெதுவாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் யானை கிரகத்துக்கு ஒரு இளநீ தலையில் விழுந்துருச்சு. திடீர்னு யானை ஆ எலி ரொம்ப வலிக்குது மெதுவாக செய்வா அப்படின்னு. பள்ளிக்கூடம் விட்டாச்சு, வீட்டுக்கு போங்க. ஒரு சாங் பாடுவோமா? ஏக்கோ சார் பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலை சுமந்தான் ஜாமி, அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. இருமுடிய தலை சுமந்தான் ஜாமி, அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னர் வந்த நேரம். ஐயப்பா காலையெல்லாம் போட்டு கட்டோ வாரம், மாலையெல்லாம் போட்டு கட்டோ வாரம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானா போறோம். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னர் வந்த நேரம். ஐயப்பா அந்த பட்டணத்து மன்னர் வந்த நேரம். நீ தேங்காய் கொண்டு கிட்டோ வாரம், நீ தேங்காய் கொண்டு கிட்டு வரும். நாங்க நிம்மதியா வாழத்தானா போறோம். ஏ பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னர் வந்த நேரம். சாமியே சாமி சரணம், ஐயப்ப சரணம், சாமியே